ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எந்தெந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணலாம், புது வீடு மாறலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம வாழ்கிற வீடு எப்போவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும்னா அந்த வீடு கெட்டுனா மட்டும் போதாது, அந்த எந்த மாதம் எந்த நாளில் கிரகப்பிரவேசம் பண்ணாலும் இல்லைன்னா வீடு புகிறது வாடகை வீடாக இருந்தால் கூட இந்த நாளில் போய் பால் காய்ச்சினா தான் நமக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்டு கட்டின வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னா இந்த மாதங்களில் கிரகப்பிரவேசம் வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. அது என்னென்ன மாதம்னா தை மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம், ஐப்பசி மாதம், கார்த்திகை மாதம். இந்தந்த மாதத்தில் கிரகப்பிரவேசமோ இல்லை பால் காய்ச்சோ வாடகை வீட்டில் கூட நீங்கள் இந்த நாளில் போய் பால் காய்ச்சி குடி போடுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஆனால் பங்குனி மாதம் வாடகை வீட்டுக்கு குடி போகலாம். ஆனால் சொந்த வீடு கட்டி போகிறவங்க பங்குனி மாதம் மட்டும் போகக்கூடாது. மிச்சம் நான் சொன்ன எல்லா மாதங்கள்லேயும் போய் நம்ம பால் காய்ச்சி வழிபட்டு அந்த வீட்டில் இருக்கும்போது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து அந்த வீட்டில் நமக்கு ரொம்ப இனிமையான நினைவுகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் போகும். அதனால வீடு குடி போகிறதுக்கு இந்த மாதங்கள் தான் ரொம்பவே சிறப்பான மாதங்கள். இந்த நாட்களை தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் குறிப்பிட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே பால் காய்ச்சும் போது அந்த வீடு இன்னும் சுபிக்ஷமாகவும் ஐஸ்வர்யத்தோடும் இருக்கும். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எந்த மாதத்துலலாம் குடி போகக்கூடாது, ஏன் போகக்கூடாதுங்கிறத பற்றி சொல்கிறேன், பாருங்கள். பாய்.